நீ இம்புட்டு தூரம் இந்த விஷயத்துல தனியா இறங்கி கஷ்டப்பட்டதுக்கு அப்படி வெளிப்படையா சொல்லியிருந்தா அந்த நிமிஷமே எங்க அப்பா கிட்டயும் சரி மத்தவங்க கிட்டயும் சரி அவங்க காதல பத்தி எடுத்து சொல்லி நடக்கிற இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி வேற ஏதாச்சும் ஏற்பாட்டை நான் பண்ணிருப்பேன்ல. ஏய் ஏன் சிரிக்கிற? இது எப்படி உங்களால சிரிக்காம சொல்ல முடிஞ்சது? புரியல. நான் என்ன சொன்னாலும் அதுக்கு ஏட்டிக்கு போட்டியே கோவமா தான் பேசிட்டு இருப்பிய. அப்படி இருக்கிறப்போ நான் உங்ககிட்ட வந்து கண்மணியும் ஆறுமுகமும் காதலிக்கிறாங்க, உங்க அப்பா கிட்ட பேசி அவங்கள சேர்த்து வைங்கன்னு சொல்லிருந்தா நான் அவங்கள சேர்த்து வைங்கன்னு சொன்னதுக்காகவே நீங்க எதிர்மாறா ஏட்டிக்கு போட்டியா ஏதாச்சும் செய்யணும்னு இந்த காதல பத்தி வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாம் சொல்லி அத ஒரு பெரிய பிரச்சனையாக்கி எப்படி மண்டபத்துல இருந்து ஆறுமுக அண்ணனை அடிச்சு விரட்டினீங்களோ அதே மாதிரி அடிச்சு விரட்டி ஏன் தங்கச்சியை வாடா காதலிக்க போச்சுன்னு அவரை ஏதாவது கூட பண்ணிருப்பீங்க. அப்படி ஏதாவது நடந்து அதோட விளைவுகளை யாரும் சந்திக்க கூடாதுங்கிறதுக்காகவும் கண்மணி ஆறுமுகத்தோட காதல பிரிச்ச பாவம் எனக்கு வந்து சேர்ந்துட கூடாதுங்கிறதுக்காகவும் தான் நான் எதையுமே உங்ககிட்ட வெளிப்படையா சொல்லாம உங்க தங்கச்சிக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு நல்லா விசாரிச்சு சொல்லுங்கன்னு ஆறுமுக அண்ணனையும் கண்மணியும் சேர்த்து வைங்கன்னு சொல்லிருந்தா அவங்கள சேர்த்து வச்சிருப்பீங்களா என்ன? அவரை அடிச்சு வெளியே துரத்தி இருக்க மாட்டீங்க. சொல்லிருந்தா இவராவே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரா. வர வர இவருக்கு காமெடி சென்ஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சுப்பா. தமிழே சொல்லுமா. என்ன புள்ள, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்னது? கடைசி நிமிஷத்துல நீ கருப்பு எல்லாரும் சேர்ந்து அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டியலாமே. நல்ல காரியம் பண்ண தமிழே. இத கேள்விப்பட்டதும் என் மனசு அப்படியே குளிர்ந்து போச்சு.